பரிசுத்தமுள்ள பிதாவே, அப்பா, இன்னும் கூட இந்த நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. நீர் எங்களோடு பேச போகிற தயவுக்காக நன்றி. எங்களோடு இடைப்பட போகிற தயவுக்காக நன்றி. எங்களோடு பேசும் நாமத்தை நீர் மயப்படுத்தி கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம தயவுசெய்து உட்காருவோம். இன்றைக்கும் நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரத்திலே மூலமாக கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். முதலாவதாக ஆண்டவர் பொறாமை கொள்ள வேண்டாம் என்பதாக பேச போகிறார். பொறாமை என்பது நம்மை விட யாரோ மனிதருக்கு நம்மை காட்டிலும் ஏதோ ஒரு விசேஷித்த பொருள் இருக்கும் என்றால் நமக்கு அவர்கள் மீது பொறாமை வரும். அது ஒரு இயல்பான ஒரு குணம், அது ஒரு நேச்சுரல், அது நம்மளுடைய வாழ்க்கையில் வர்றது நேச்சுரல். ஆனால் அது நமக்கு டீல் பண்ண தெரியணும். ஹியூமன் இமோஷன்ஸ் எல்லாமே நேச்சுரல். அன்பு, பாசம், துயரம், துக்கம், இந்த பொறாமையும் அது போல தான் உண்டு. அதை நம்ம ஹேண்டில் பண்ண தெரியணும். அதில் ரொம்ப டேஞ்சரஸாக ப்ரோஹிபிட்டட் ஒன், பொறாமையே படக்கூடாத ஒரு நபர் இருக்காங்களாம். அவங்க யாருன்னா பொல்லாத மனுஷர். ஐயோ கெட்டவன் நல்லா இருக்கான், நான் இப்படி இருக்கனே அப்படின்னு பொறாமைப்படக்கூடாது. ஏனென்றால் பொறாமைப்படுகிற அவன் துன்மார்க்கனாய் இருக்கிறான், அவன் பொல்லாதவனாய் இருக்கிறான், அவன் கொடுமையானதை யோசிக்கிறான். அதனால் நீ அவனை பார்த்து பொறாமைப்படாதே. அவனிடத்தில் இருக்கிற எந்த கேரக்டரும், அவனிடத்தில் இருக்கிற எந்த பணமும், எந்த செல்வமும் உனக்கு தேவையில்லை என் மகனே. ஆகையால் நீ அவன் மீது பொறாமை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. தம்பி சொல்லும்போது சொன்னார், நான் நிறைய நாள் நினச்சது உண்டு, நம்ம ஆண்டவருடைய ஊழியத்துக்கு போகிறோம், அந்த உலகத்து ஜனங்க தப்பாக நடக்கிற அந்த மனுஷன் நல்லா இருக்கானே, நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோமே அப்படின்னு நினச்சது உண்டு அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி சாலமோன் ராஜா நம்ம எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. நீ அவங்க மேலே பொறாமை கொள்ளாதே, அவரோடு இருக்கவும் விரும்பாதே, அவங்க கையில் எதையும் கற்றுக்கணும்னு விரும்பாதே, அவங்க கையிலேருந்து நீ காசு வாங்கணும்னு நினைக்காத, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் உனக்கு வேண்டும் என்றும் நினைக்காதே என்று சாலமோன் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காருங்க. ஆக பொறாமை கொள்ளக்கூடாது பொல்லாத மனிதர்கள் மேல். இரண்டாவது, சாலமோன் ஞானி நம்ம எல்லோரும் ஞானமாக ஆப்ரேட் பண்ணோன்னு சொல்வார். ஒரு வீடு நம்ம நல்லா கட்டுறோம், அது வீடு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, 2 அடுக்கு 3 அடுக்கு அழகான வீடுகள் நாம் நிறைந்திருந்தாலும் அந்த வீடு நிலை நிற்க வேண்டும் என்றால், அந்த வீடு ஒத்துமையாக இருக்க வேண்டும் என்றால், இஃப் இட் ஷுட் பி ஸ்ட்ராங் ஸ்பிரிச்சுவலி, இஃப் இட் ஷுட் பி ஸ்ட்ராங் மாரலி, அது விவேகத்தினால் நிலைநிறுத்தப்பட வேண்டும். இட் ஷுட் ஹேவ் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல் வேண்டும். இது என்ன விஷயம், இது என்ன பிரச்சனை, இது எப்படி சால்வ் பண்ணலாம், இது எப்படி உபயோகப்படுத்தலாம், இதை எப்படி நிலைநிறுத்தலாம் என்பதை பற்றி நாம் யோசிக்க வேண்டும் என்பதை 3rd verseல் சொல்கிறார். இட் ஷுட் ஹேவ் குட் அண்டர்ஸ்டாண்டிங். வி நீட் டு ஐடென்டிஃபை வாட் இஸ் த ப்ராப்ளம் பிஹைண்ட் குட் அண்டர்ஸ்டாண்டிங். அதே போல் அந்த வீட்டில் ஒரு சிலர் வீடு சின்னதாக இருக்கும், சிலரது பெருசாக இருக்கும், சிலர் ஓட்டு வீடு இருக்கும், சிலரது மெத்த வீடு இருக்கும். ஆனால் பார்த்தோம் என்றால் அந்த வீட்டில் உள்ள அருமையான அழகான பொருள்கள் ஞானத்தினால்தான், அறிவினால்தான் அந்த இடத்துல நிறைந்திருக்கிறது. யார் யார் எவ்வளோ இன்டெலிஜென்ட்டு அவங்க ஃபேமிலியை வீடை வைத்திருக்கிறாங்க என்பது அவங்க வீட்டுக்கு போனால் தெரியும். அவங்க ஷோகேஸில் என்ன வச்சுருக்காங்க, கிச்சனில் என்ன வச்சுருக்காங்க, சேர் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஸ்க்ரீன் எப்படி வச்சுருக்காங்க, அவங்களுடைய ஒவ்வொரு இடங்களையும் எப்படி வைத்திருக்கிறார்கள் என்பதை அவருடைய ஞானத்திலே பார்க்க முடியும் என்பதை சாலமோன் ஞானி நமக்கு சொல்லுகிறார். 3rd நமக்கு என்ன சொல்லித்தரார் என்றால் விஸ்டம், ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும், அறிவை சம்பாதிக்க வேண்டும். ஞானம் இல்லை என்றால் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும், தெரியவில்லை என்றால் கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும். இதை தான் மல்டிடியூட்ஸ் ஆஃப் கவுன்சிலர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு சாலமோன் ஞானி. அநேக ஆலோசகர்காரர். நமக்கு ஒன்று தெரிலனா அவங்க கையில் எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்க, எனக்கு தெரில, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு கற்றுத்தாங்க, இது எப்படி பண்ணோன்னு கற்றுத்தாங்க அப்படின்னு நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டும். பார், குக்கிங் கூட நீங்கள் என்ன செய்வீங்க, உங்களுக்கு சமைக்க தெரியலனா அவங்க சொந்தக்காரங்க இல்லை அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த குழம்பு எப்படி செய்கிறது, இந்த வெஜிடபிள் எப்படி செய்கிறதுன்னு கேட்குறது போல் நம்ம இன்டெலிஜென்ஸ் இஸ் டு ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். ஞானமான உண்மையான ஞானம் தனக்கு உதவி வேண்டும் என்றால் கேட்கும். அந்த இடத்துல நான் கேட்க மாட்டேன் ப்ரெஸ்டீஜ் பார்க்காது, பார்த்து கேட்டுக்கொள்ளும். இதை தான் அவர் சொல்கிறார். கண்டிப்பாக யுத்தம்னு வரும்போது, ஆர்கியூமெண்ட்டுன்னு வரும்போது, சண்டைன்னு வரும்போது, நமக்கு விரோதிகள் எழும்பும்போது நம்ம மட்டும் தனியாய் ஆப்ரேட் பண்ணக்கூடாது. வி நீட் கவுன்சிலர்ஸ். நமக்கு சொல்லி கொடுக்கிறவர்கள் தேவை. எந்த கவுன்சிலர், யார் சொல்லி தரணும்? புத்தி உள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்களை நாம் கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை சாலமோன் ராஜா நமக்கு சொல்லி தருகிறார். நாம் ஞானம் உள்ளவர்கள் அட்வைஸ் கேட்கணும், கேட்டு கேட்டு செய்யணும், பெரியவங்க கையில் கேட்டு கேட்டு செய்யணும். இல்லை நம்முடைய கல்ச்சரில் சொல்லுவாங்க 4 பேர் கையில் கேட்டு செய்யணும், 4 பேர் கையில் ஆலோசனை வாங்கணும். அந்த அட்லீஸ்ட் மினிமம்
4 இடத்துலையாவது நம்ம ஆலோசனை கேட்க வேண்டும். 4 பேரோட ஒப்பீனியன். உடம்பு சரியில்லைன்னா ஒரு டாக்டர் கையில் போவாங்க. அந்த டாக்டர் இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா 4 அதே டிபார்ட்மெண்ட்டில் அதே படிப்பில் உள்ள 4 டாக்டர் கையில் 4 ஹாஸ்பிட்டலில் போய் ஆலோசனை கேட்டு பிறகு நம்ம முடிவு எடுக்கிறது போல தான். சாலமோன் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, யூ நீட் கவுன்சிலர்ஸ். உனக்கு கற்றுக் கொடுக்கிறவருடைய ஞானம் அவசியம். மூடனை பற்றி பேசுகிறார். மூடன் ஞானிகள் இருக்கிற இடத்துல பேச மாட்டான். அவன் பேச்சு எடுபடாது. ஞானிகள் இருக்கிற இடத்தில் மூடனுடைய பேச்சு எடுபடாது. மூடனுக்கு ஞானம் என்பது உயராத எட்டாத கனியாய் இருக்கும். அவன் ஞானவான்கள் இருக்கும்போது போய் ஒளிஞ்சிப்பான். அவன் வேற எங்கன்னா இருப்பான். பேசக்கூடாததை பேசுவான். பேச வேண்டிய விஷயம் வரும்போது அவன் ஒளிந்து கொள்வான். ஆக மூடனுடைய நிலைமை அதுதான். அதனால் யாருக்கெல்லாம் ஞானம் இல்லையோ, யாரெல்லாம் ஞானம் ஆப்ரேட் பண்ணலையோ அவங்களுக்கு மூடன்னு பேர் வந்துடும். நியாயாசனத்தில் அவங்க பேச முடியாது. அதனால் நீங்கள் ஞானத்தின் பக்கமாகவே போங்க. ஞானத்துக்கிட்டே கேளுங்க. ஞானத்தை படிச்சுக்குங்க. ஞானம் அதிகமாக நம்ம பைபிளில் இருக்குது என்பதாக கற்றுக் கொடுக்கும்போது மூடன் என்ன பண்ணுவான்னா, நமக்கு ஞானம் தான் ஏறல, அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பண்ணலாம் அப்படின்ட்டு அவன் ஸ்கார்னர் ஆகிடுவான். ஸ்கார்னர்னால் பரியாசக்காரன். படிக்கிற பிள்ளைங்க ஒரு டீம் இருக்கும், படிக்கிற பிள்ளைகளை கிண்டல் பண்ணுற ஒரு டீம் இருக்கும், அதில் சேர்ந்துருவான். ஆனால் அவனுடையது அவனுக்கு ஹெல்ப் பண்ணாது. அவனை பார்த்தா ஜனங்களுக்கு பிடிக்காது. ஹி வில் பிகம் அன் அபாபினேஷன். எல்லாத்துக்கும் பரியாசம் பண்ணுகிறவனுக்கு பரியாசக்காரனை ஞானிகளுக்கு பிடிக்காது. அதனால் என் மகனே, நீ பரியாசக்கார டீமோட சேராத, நீ ஞானமுள்ளவருடைய வழியில் இரு என்பதாக கற்றுக் கொடுக்குறார். 10th verse ரொம்ப எக்ஸலண்ட்டுங்க. நம்ம இப்போ எக்ஸாம் எழுத போகிறோம். எக்ஸாம் எழுத போகும்போது கரெக்டாக பரீட்சை அன்னைக்கு மயக்கம் வரும், தலை சுத்தல் வரும். இன்றைக்கி இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமே, ஐயோ இன்றைக்கி வேணாம், நான் போக மாட்டேன் அப்படின்வோம். அதை செய்யக்கூடாதுன்னு சாலமோன் ராஜா சொல்லித்தரார். ஆபத்து காலத்தில் தான் நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆபத்து காலத்தில் நீ நல்லா சாப்பிட்ணும். ஆபத்து காலத்தில் நல்லா தூங்கணும். ஆபத்து காலத்தில் தான் நின்று ஒர்க் பண்ணணும். அப்போ பார்த்து நீ சோர்ந்து போயிட்டேன்னா உன் பலன் இன்னும் குறைந்து போகும். உன் பலன் குறுகி போயிடும், ஃபுல்லாகவே இல்லாமல் போயிடும். அதான் பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க, பரீட்சை எழுதுகிற அன்னைக்கு நைட்டு நீ என்ன பண்ணாத, நிறைய நேரம் விழிச்சிருக்காத. முன்னாடி நாள் கூட படிக்கலாம், போன மாதம் கூட படிக்கலாம். ஆனால் பரீட்சைக்கு அன்னைக்கு நைட் என்ன பண்ணணும், தூங்கணும். தூங்கி எழுந்து சோர்ந்து போவாத. படித்தது பரீட்சை எக்ஸாம் நேரத்தில் ஞாபகம் வரும், போ. பாசிட்டிவாக திங்க் பண்ணு, வேறு எதையும் யோசிக்காது. ஏன்னா 3 hours தான் டைம் இருக்குது. அந்த 3 hours எல்லாத்தையும் எழுதி முடிக்கணும். சோர்ந்து போகக்கூடாது, அதான் சொல்கிறார். அப்போ சோர்வை தூரம் வைக்கணும். சொல்ல, நான் எக்ஸாம் எழுத வந்திருக்கேன், தெரிஞ்சதை எழுத போகிறேன், சோர்வே நீ தூரம் இருன்னு. ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுனா தெரியுமா, எப்போ எக்ஸாமோ அப்போ தான் சோர்ந்து போயிடுவோம், எப்போ பெர்ஃபார்ம் பண்ணமோ அப்போ தான் சோர்ந்து போயிடும். அதை நாம் செய்யக்கூடாது என்பதாக ஞானி நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கார். 11th verse முடியாதவங்க, ஏழைகள், பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கிறவர்களை காப்பாற்ற முடிந்தால், காப்பாற்ற கூடுமானால், ஹெல்ப் பண்ண முடிந்தால் நீ ஹெல்ப் பண்ணு மகனே அப்படின்னு சொல்கிறார். ஹெல்ப் பண்ண முடியாதவர்களை பற்றி எதுவும் சொல்ல, ஹெல்ப் பண்ண முடிஞ்சு. இப்போ யாரோ ஒருத்தர் வண்டியில் ஃபியூல் இல்லாமல் நின்றுட்டுருக்குறாங்க, நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடிய சூழ்நிலை அங்கே இருக்குது. நம்ம அந்த பக்கம் தான் போகிறோம். சார் வண்டியில் பெட்ரோல் இல்லையா? ஆமாங்க, தள்ளிக்கிட்டு போகிறேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டா. முடிந்தால். முடியாத போது அவசரமாக போயிட்டுருக்கோம், யூ ஆர் எக்ஸ்கியூஸ்ட். ஆனால் ஹெல்ப் பண்ணி தான் ஆக வேண்டியும். ஹெல்ப் பண்ணக்கூடிய சூழல் நமக்கு இருக்கணும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். அப்போ நான் ஹெல்ப் பண்ணேன்னா எனக்கு யார் திருப்பி கொடுப்பா? கர்த்தர் பலன் கொடுப்பார். நன்மை செய்கிறவர்களுக்கு கர்த்தர் பலன் கொடுப்பார். நன்மை செய்யும்போது சோர்ந்து போகக்கூடாது. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். அதனால் நம்ம நன்மை செய்யும்போது சோர்ந்து போகவே கூடாது, எதிர்பார்த்து செய்யக்கூடாது. கர்த்தர்களை எதிர்பார்த்து செய்யலாம். ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க நான் இவருக்கு டீ செலவுக்கு தரேன், நீங்கள் சொன்னீங்க நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு நாம் செய்வது நல்லது. இதை சாலமோன் ஞானி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். we need to help in the way to destruction. நம்ம அந்த மனுஷனுக்கு அந்த பெட்ரோல் வாங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணனா அவர் வெயிலில் தள்ளிக்கிட்டு போயிட்டே இருப்பார். அவருக்கு நான் ஹெல்ப் பண்ண வேண்டும் என்பதை சாலமோன் ஞானி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லமா? இப்போ ஞானத்தினுடைய சுவையை பற்றி பேசுகிறார். ஞானமாய் பேசுகிற மக்களை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பிடிக்கும். தேன் சாப்பிடும்போது எவ்வளோ இனிப்பாக எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குமோ அதுபோல் ஞானமாய் பேசும்போது, ஞானத்தின் காரியங்களை செய்யும்போது இன்பமாக இருக்கும். நம்ம நேற்றை கூட படித்தோம், பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடத்த வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பிரயோஜனமாக இருக்கிறத நான் உனக்கு போதிக்கிறேன்.
பிரயோஜனம் இல்லாத நிறைய காரியங்கள் நம்ம பண்ணுவாங்க, மனசுக்கு நிம்மதியாக இருக்காது, ஆனால் பிரயோஜனமானது. உதாரணமாக நிறைய பேர் மியூசிக் கற்றுக்கிறீங்க, கீபோர்ட்லாம் வச்சுருக்கீங்க, இன்றைக்கி ஃபுல்லாக நிறைய வேலை செஞ்சுருப்பீங்க, ஆனால் ஒரு 10 நிமிஷம் அவர் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்றைக்கி ஒரு பிரயோஜனமாக பண்ணோம் இல்லை? பைபிளில் அந்த ஸ்வீட் பைபிள் ரீடிங் இருக்கும், நம்ம கையில் அந்த சீட் இருக்கும். அப்போ யோசிப்போம், இன்றைக்கி நான் ஸ்வீட் பைபிள் ரீடிங் படிச்சுட்டேன். யோசிச்சு பாருங்களேன், தேன் மாதிரி இனிமையாக இருக்கும். நான் இன்னைய வசனத்தை படிச்சுட்டேன் தோணுதா இல்லையா? ஆமாம். ஒரு வாக்கிங் போனோம், டாக்டர் வாக்கிங் போன்னு சொன்னார், நம்ம போகல, ஆனால் நம்ம வாக்கிங் போயிட்டோம், அன்னைக்கு போயிட்டோம். எப்படி இருக்கும்? ஆமாம். நான் சோழிங்கநல்லூரில் இருக்கும்போது ஒரு வாரத்தில் 5 நாள் கிட்ட, மேக்ஸிமம் மினிமம் 3 days போயிடுவேன். 1 hour ஜாகிங் போயிடுவேன். அந்த நாளே அப்படியே என்னமோ சாதிச்ச மாதிரி இருக்கும். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ஹீப்ரூ படிச்சிருவேன், மேண்ட்ரின் படிச்சிருவேன், எல்லாம் 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் படிச்சிருவேன். ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இங்கே மூவ் ஆகிட்ட பிறகு நிறைய வேலைகள் இருக்குது. அதை எண்டை யோசித்து பார்க்கும்போது ஸ்வீட்டாக இல்லை, டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமோ, இது பண்ணியிருக்கலாமோ, அது பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு. பிரயோஜனமானதை தான் செய்யும்படி ஞானம் நம்ம கையில் சொல்லும். ஞானம் நம்மளை பார்த்து சொல்லும், நீ என்னை சம்பாதிச்சிட்டல, இப்போ நீ ஹாப்பியாக இருக்கலாம். அந்த தேன் கொஞ்சம் எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணுறது போல் ஞானமான கிரியைகள் நம்மை மகிழ்ச்சிக்குள்ளாக இருக்கும். அந்த மியூசிக் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு நோட்ஸ் மறந்துருச்சு, ஆனால் 10 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் ஏதோ பிரயோஜனமாக இருந்தேன் என்று சொல்கிறாரு. அதை தான் ஞானி சொல்கிறார், நீ ஞானத்தை கண்டடையும் போது தேனை கண்டடையத்தக்க மகிழ்ச்சி உனக்கு உண்டாயிருக்கும். You will after you arrive there, after you receive it, after you found it, after you find it, அது தேனை போல இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆமென். இப்பொழுது நீதிமான்களை பற்றி பேச போகிறார். 15th verseல பார்த்தோம் என்றால், துஷ்டனே நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவிராதே, அவன் தங்குமிடத்தை பாழாக்கி போடாதே. 16th verse, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். துன்மார்க்கனுடைய எண்ணம் என்னன்னா, நான் நீதிமானோட வீடை உடைச்சிருவேன், அவனை அழிச்சிருவேன், அவனா பண்ணிடுவான், அழிஞ்சிருவான் அப்படின்னு நினைப்பான். ஆனால் நீதிமான் எத்தனை முறை அழிஞ்சுப்பானா? 7 தரம். 7 தரம் விழுந்தானா என்ன? 0, பேங்க்ரப்சி ஆயிடுச்சு, இனி இவர் ஒன்றுமே பண்ண முடியாது, அவ்வளோதாங்க, அவர் செத்து தான் போகணுன்ற நிலை வரும்போது கூட நீதிமான் திரும்பவும் 0விலிருந்து எழுந்திருப்பான். துன்மார்க்கனே நீ தான் மாட்டிக்கொள்வ. திஸ் இஸ் த ரெசிலியன்ஸ் பவர் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். நீதியின் பாதை இதுதான் ரைட்டு, இது தப்புன்னு தெரியும் போது தப்பை சூஸ் பண்ணிக்கிட்டு அதை போய் நின்று போராடிக்கிட்டு இருந்தால் நம்ம துன்மார்க்கன் ஆகிடுவோம். இதான் நீதி, இதான் ரைட்டு, இதான் பிரச்சனை, இதான் நடந்துச்சு, அதை மேனிப்புலேட் பண்ணாமல் நீதிமான் நிற்பாங்க. நீதிமான்கள் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியும் எது ரைட்டு எது தப்புன்னு. அப்போ துன்மார்க்கன் என்ன பண்ணுவான்னா, நீதிமானை தட்டி அப்படியே கவுத்துருவான், தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி. நினைப்பான் நீதிமான் எழுந்திருக்க முடியாது. துன்மார்க்கனுடைய நினைவுகளும் அவுட் ஆயிடுச்சு, ஆனால் நீதிமானை எழுந்திருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். ஆனால் துன்மார்க்கன் என்ன பண்ணுவானா, இடருண்டு விழுந்து கிடப்பானா, அவன் விழுட்டான், அவன் ஏஞ்சிக்க மாட்டான். ஒரு துன்மார்க்கன் ஒரு நீதிமானை தான் அழிக்க முடியும், அழிச்சிட்டு அவன் அவ்வளோதான். இந்த மேட்ச் பாக்ஸ் மாதிரி ஒரு குச்சி ஒரு முறை தான் கொளுத்த முடியும், கொளுத்திருச்சு, ஆனால் அந்த எரிஞ்ச அந்த பாடி திரும்பவும் தப்பிச்சிருச்சு, உயிர் பட்டுருச்சு, ஆனால் அந்த குச்சி டஸ்ட்பினுக்கு போயிடுச்சு. அதுபோல் தான் துன்மார்க்கன் விழுந்து போயிடுவான். நீதிமானோட ரெசிலியன்ஸ் பவர், அவனுடைய ஸ்ட்ரென்த் அப்படி திரும்பவும் எழுந்திருப்பான். ஹல்லேலூயா, ஆமென். நீங்களும் நானும் நீதிமான்கள்ங்க. எப்படின்னு சொல்கிறீங்களா? இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நீதிமான்கள். நம்ம இப்போ கூட தப்பெல்லாம் விட்டுருவோம், இப்போ கூட ஆண்டவரை என்னை மன்னிச்சிருங்கன்ட்டு நம்ம அவர் காலில் விழுந்துனோம்னா அவர் நம்மை காப்பாற்ற வல்லவர். ஆனால் துன்மார்க்கன் அவன் he believes in the mischievous, தாம் பண்ணுற தப்பு ஜெயிக்கணும் கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. நீதிமான் கூட யோசித்து பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நினைப்பாங்க, நீதியை நினைப்பிக்கிறதுக்கே யோசிப்பாங்க. துன்மார்க்கன் போல்டாக இருப்பான், கான்ஃபிடென்ட்டாக இருப்பான், நான் சாதிப்பேன் போவான், பட்டயத்தை தூக்கி கொண்டு ஓடுவான், தவறான தீய சிந்தனைக்காக புறப்பட்டு ஓடுவான், ஆனால் இடருண்டு விழுந்து கிடப்பான். 17th verseல கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உன் சத்துரு விழும்போது நீ மனதில் கூட சந்தோஷப்படக்கூடாது. நான் பரவலாக ஒரு தாட் பார்க்குறேன் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்களை, எனக்கு விரோதமாக மோதினால இன்றைக்கி விழுந்தாம் பார், பட்டாம் பார், அதை பண்ணக்கூடாதான். ஆமேன்.
அதை நம்ம யோசிக்க கூடாது. அப்படி நம்ம யோசித்து அவன் விழுந்ததை நம்ம ரிஜாய்ஸ் பண்ணோம்னா, அவன் விழுந்ததை மகிழ்த்து ஊரெல்லாம் சொன்னோன்னா அவன் தப்பிச்சிருவானா. இந்த எங்கள் வீட்டில் எல்லாம் சின்ன பொழுதில் எலி இருக்கும். அந்த எலிக்கு மருந்து வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? எலி மருந்து. அந்த எலி அந்த மருந்து சாப்பிட்டு போய் தண்ணி குடிச்சிச்சுன்னா மருந்து வேலை செய்யாது, தெரியுமா? அப்போ தண்ணி இல்லாத இடத்துல வைப்பாங்க. சாப்பிட்டோம் ஏதோ மிஸ்டேக் ஆச்சுன்னு தண்ணி குடிச்சிச்சுன்னா சாகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த மருந்து வேலை செய்யாது அப்படின்வாங்க. அதுபோல் தான் துன்மார்க்கன் சத்துரு நமக்கு விரோதமாக கிரியை செய்தான் அவனை ஆண்டவர் லைட்டாக தண்டிக்கும் போது நம்ம இங்கே உட்காந்து சிரிச்சிட்டு பட்டாசு கொளுத்திருந்தோம்னா அவன் கொளுத்துற அளவுக்கு ஆண்டவர் அவனை விட்டு விடுவார், தன் கோபத்தை நீக்கி விடுவார், அவன் பனிஷ்மெண்ட்லேருந்து தப்பிச்சு விடுவான். ஏன்னா நம்ம சிரிப்பு அவனுக்கு பனிஷ்மெண்ட் ஆயிடுச்சு, அவன் எஸ்கேப் ஆகிட்டான். ஆக கர்த்தர் தான் ஒவ்வொருவரையும் டீல் பண்ண வேண்டும். திரும்ப ஃபஸ்ட்டு வசனத்தில் சொன்னதே சொன்னார், பொல்லாத மனுஷரை குறித்து எரிச்சலும் அடையாது, அவருக்கு மேலே பொறாமையும் கொள்ளாது, ஏன்னா அவர்களுக்கு நல்ல முடிவு இல்லை. துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும். துன்மார்க்கரை நீங்கள் படித்து பார்ப்பீங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவங்களுடைய முடிவு நல்ல முடிவே இல்லை. டக்குன்னு அணைஞ்சி போச்சு, டக்குன்னு அவங்க ஃபேமிலி நடுத்தருக்கு வந்துருச்சு, டக்குன்னு அவங்களுடைய பணம் சொத்தெல்லாம் போயிடுச்சு, டக்குன்னு அவங்களுடைய பதவி போயிடுச்சு, ஒன்றுமில்லாமல் போனார்கள். என் மகனே, நீ அவர்களை பார்த்து பொறாமையும் கொள்ளாதே, அவர்கள் எதுவும் கற்று கொள்ளாது. நீ ராஜாக்கு பயந்து நட, கலகக்காரருடைய கலவாதே. இல்லை தாவீது, இதை சாலமோன் ராஜா என்ன சொல்ல வர்றாருன்னா, ராஜா இஸ்ரேலுடைய ராஜாக்கள் வந்து பவர்ஃபுல்லான ராஜாக்கள். தாவீது பவர்ஃபுல், சாலமோன் கூட பவர்ஃபுல். ஆனால் இவங்களுக்கு எதிராகவே நிறைய டீம் ஒர்க் அவுட் பண்ணுச்சா. தாவீது ராஜாவாக இருக்கும்போது சிமேயி என்று சொல்கிற ஒரு மனுஷன் தாவீதை தூஷிச்சான். அவனா நினச்சானா இது தாத்தா, அவ்வளோதான், இது அழிஞ்சிருச்சு அப்படின்ட்டு தூஷிச்சான். ராஜாவுக்கு பயப்படவே இல்லை. ஆனால் ஆண்டவர் திரும்பி தாவீது ராஜாவை தான் காப்பாற்றி விட்டார், அவனை காப்பாற்றலை. அதனால் மேல் பதவியில் இருக்கிறவங்க, உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க விழுந்துருவாங்க, அழிஞ்சிருவாங்க நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா ஒருவேளை அவங்க ஆண்டவர் காலில் விழுந்து சாரி கேட்டு அவங்க ஆண்டவர் கையில் எக்ஸ்கியூஸ் கேட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு ராங்காக ஆப்ரேட் பண்ணமோ அதனால் நம்ம தலையில் வந்து விழும். அதை தான் சொல்கிறார், ராஜாவுக்கு பயந்து நட, அத்தாரிட்டியில் இருக்கிறவங்களுக்கு பயந்து நட, உனக்கு மேலே உள்ள அதிகாரிகளுக்கு பயந்து நட, யாருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குமோ அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடு. ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேன்னு ஒரு டீம் கலக்கம் பாருங்கள், அவர்கள் தான் கலகக்காரர். The people don't meddle with the people who are given to change. They are the dividing people. தரிசனம் என்றால் விஷன். அந்த தரிசனத்தை எதிர்த்து ஒருத்தன் பேசுகிறானா, இட் இஸ் கால்ட் டிவிஷன். அவங்களுக்கு தான் கலகக்காரன் பேர். விஷனுக்கு எதிர்த்து பேசுகிறவன் பண்ணுகிற வேலை டிவிஷன். அவனோடு நீ சேராதே, சடுதியில் அவர்களுடைய ஆபத்து எழும்பும். அவர்கள் இருவரின் சங்காரத்தையும் அறிந்தவன் யார்? நமக்கு தெரியும், நடந்துச்சா இல்லையா? சிமேயோட கதை என்ன? சாலமோன் பெனாயா மூலமா அவனை கொல்றான். திடீர்னு வந்துச்சு, ராஜாவுக்கு விரோதமாய் எழும்பாதே, உனக்கு மேலே உள்ள உயர் அதிகாரிகளுக்கு விரோதமாய் எழும்பாதே என்று சொன்னார். கலகக்காரரோட சேராது. 23rd verse இன்னமும் புத்திமதியை சொல்கிறாராம். எக்ஸ்ட்ரா வைஸ் வேர்ட்ஸ், மோர் வைஸ் வேர்ட்ஸ், இன்னும் ஞானமுள்ள வார்த்தைகள் சொல்லுகிறார். அதில் சொல்கிறார், முகதாட்சியம் பண்ணாத, நியாயத்தை நியாயமாக பேசு. நம்ம நியாயத்தை பேசுனா அவங்க தப்பாக எடுத்துப்பாங்களோ, அப்படி பேசாத மகனே, நியாயத்தை நியாயமாய் பேசு. அப்படி நியாயத்தை நியாயமாய் பேசவில்லை என்றால் ஜனங்கள் சபிப்பார்கள், பிரஜைகள் வெறுப்பார்கள், அடுத்த முறை உங்களை நம்ப மாட்டார்கள் என்று சொல்லுங்கள். ஆக தவறு செய்தவன் அவன் யாராக இருந்தாலும் அவனை நீ கடிந்து கொள்ள வேண்டும், அப்பொழுது உனக்கு உத்தம ஆசீர்வாதம் கிடைக்கும். என்ன ஆசீர்வாதமாக கிடைக்கினாங்க? உத்தம ஆசீர்வாதம், a good blessing. உத்தம ஆசீர்வாதத்தை வேதம் சொல்கிறது, a good blessing. கர்த்தர் நம் அனைவருக்கும் குட் பிளெஸ்ஸிங் தருவாராக. மறந்துடாதீங்க, நமக்கு ஏதோ ஒரு பணம் தேவையில்லைங்க, நமக்கு வர்றது பேரெலாம் ஆசீர்வாதம். ஏதோ ஒரு கார் வந்துட வேணாம் நம்ம வீட்டுக்கு, எப்படின்னா ஒரு கார் வாங்கலை, ஆசீர்வாதமாக ஒரு கார். எப்படின்னா இது நடக்கட்டும், எப்படின்னா ஒரு வேலை கிடைக்கட்டும் அல்ல, எனக்கு வேலை கர்த்தர் ஆசீர்வாதமாய் தருவார். செம்மையான மறுமொழி. யுவர் ஆன்சர் ஷுட் பி கிளியர், கிறிஸ்டல் கிளியர். ஆன்சர் பேசும்போது நம்ம இர்ரிலவெண்ட்டாக ஏதாவது ஒன்று எடுத்தன் கவுத்தன்னு சொல்லுவாங்க பாருங்கள், கோணியில் கல் கட்டி அடிப்பாங்கன்னு சொல்கிற மாதிரி அப்படியே நிறைய வார்த்தைகள் எடுத்து விடக்கூடாது. திருச்சபையே செம்மையான, கரெக்டான, ரைட்டான, பெர்ஃபெக்டான, ப்ரிசைஸான, சரியான வேர்டில் சொன்னான் ஆன்சர் கொடுக்க வேண்டும்.
நம்ம கையில் பைபிள் இருக்குது. we should be very precise in our answers. அப்படி கொடுக்க வேண்டும் என்று சாலமோன் ஞானி சொல்லுகிறார். ஏன்னா இவர் வந்து எக்ஸலண்ட்டான கிங், ஞானத்துக்கு பெயர் போன ஒரு மன்னன். அவர் ஆன்சர் ஷுட் பி ப்ரிசைஸ் என்பதாக சொன்னார். நம்ம தலைமையில் கை வச்சு இதுக்காக ப்ரே பண்ணலாமா? ஆண்டவர் என் கையில் பேசுகிறவங்க குழம்பி போயிடக்கூடாதுப்பா. என்னப்பா பேசுகிறான் இவன் என்னங்க சொல்ல வந்தீங்க நீங்கன்னு ஒரு மணி நேரம் பேசின பிறகு குழம்பி போகக்கூடாது. ஒரு வார்த்தை இருந்தாலும் கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும். ப்ரே பண்ணுங்க, ஆண்டவர் கிறிஸ்டல் கிளியராக. என் வாயில் வர வார்த்தை குழப்பமான வார்த்தையாக இருக்கக்கூடாது. எனக்கு மேலே உள்ளவங்களும் குழம்பி, கீழே உள்ளவங்களும் குழம்பி, எல்லாரும் குழம்பக்கூடாது. தெளிவான உத்தரவு, தெளிவான உத்தரவு, செம்மையான மறுமொழி கொடுக்கக்கூடிய கிருபை நீர் எங்களுக்கு தருவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 27th verse வந்து பிளானிங். ஆமென். படிக்கலாமா? வெளியில் உன் வேலையை எத்தனைப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டு. ரொம்ப எக்ஸலண்ட்டான வர்ஸ். முதல்ல வெளியில் செய்ய வேண்டியதெல்லாம் பண்ணும். நேற்றுக்கு எங்கள் வீட்டில் ஒரு சின்ன போர்ஷன் பூசு வேலை செய்ய வேண்டியது. நான் வந்து அந்த மேசனு ஹெல்ப்பரு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அந்த ஹெல்ப்பர் வந்து அட்வான்ஸே வாங்கி போயிட்டார். எங்கள் அப்பா கையில் சொல்லி ரா மெட்டீரியல், அந்த மணல் கல் எல்லாம் ஆர்டர் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை ஃபாலோ பண்ணல. அந்த ஓனருக்கு ஃபோன் பண்ணோம், நாளை காலையில் மணல் கல்லுலாம் இறக்கிடுங்கன்னா அவர் ஓகே சொல்லிட்டார். இந்த அட்வான்ஸ் வாங்கி போனவங்க காலையில் 9 மணிக்கு வந்துட்டாங்க. கல் மணல்லாம் என்ன பண்ணல, வரல. அவங்க வந்து 10:30 வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க, அப்போ தான் வருது. அப்போ அந்த மேசர் என்ன பண்ணார், போயிட்டார். போனவர் என்ன சொன்னார்னா, எனக்கு ஹாஃப் பேமெண்ட்டு கொடுக்கணுன்றார். ஹெல்ப்பர் என்ன கேட்குறாரு, ஃபுல் பேமெண்ட்டு கொடுக்கணுன்றார். ஏன்? வெளியில் உன் வேலையை நீ எத்தனை படுத்தலை, இந்த வேலை நடக்கணும்னா என்ன பண்ணணும். இது வசனம் எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருந்துச்சு காலையில் படிக்கும்போது. அப்புறம் யோசித்தேன், என் கார் வந்து நேற்று மழையில் நனைஞ்சிருச்சு, இன்றைக்கி அங்கே நிறுத்தியிருக்கேன். அந்த தண்ணி போகிற வர வண்டியோட சேர்லாம் அடிச்சிருக்கோம். இந்த வசனம் ஞாபகம் வந்ததும் காலையிலேருந்து முதல்ல போய் கார் க்ளீன் பண்ணிட்டேன். கார் க்ளீன் பண்ணாமல் கிளம்பி போனால் எப்படி தான் இருக்க போகுது, சேராக இருக்கும். அப்புறம் உள்ளே ஏறினோம்னா அப்புறம் ட்ரெஸ் அழுக்காகும் அப்படின்ட்டு எனக்கு இந்த வசனம் ஞாபகம் வந்துச்சு. வெளியில் உன் வேலையை லுக் வாட் யூ கேன் டூ தேர் டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். உன்னை பாதுகாக்க என்ன பண்ண முடியும். வெளியில் உன் வேலையை எத்தனைப்படுத்தி, ரா மெட்டீரியலாக எத்தனைப்படுத்தி, அப்புறம் வீட்டுக்கிட்ட வந்து வயலில் ஒழுங்காக்கி பிறகு என்ன பண்ணு, ஸ்டார்ட் பண்ணு. இன்றைக்கி நமக்குலாம் ப்ராப்ளம் என்ன தெரியுமா, எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சுட்டு கிளம்பும் போது தான் சாவியை காணும், கிளம்பும் போது தான் வண்டி பஞ்சராக இருக்குது, அப்புறம் தான் பேகை மறந்துட்டோம், அதை மறந்துட்டோம். ஆர்டரை சொல்லித்தரார், எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணு, பிளான் பண்ணு, ப்ரிப்பேர்டாக இரு. A person who is not prepared cannot achieve anything. அவன் ஆயத்தத்தோடு இல்லாதவனுக்கு எதுவுமே கிடைக்காது. we need to have good preparation. முழுமையான ஆயத்தம் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. சொல்லுங்கள், வெளியிலையும் ஆயத்தம், உள்ளேயும் ஆயத்தம், வீட்டிலையும் ஆயத்தம். வெளியிலையும் ஆயத்தம், வயலிலும் ஆயத்தம், வீட்டிலும் ஆயத்தம். ஸோ ப்ரிப்பரேஷன். ப்ரிப்பேர்டாக இருக்கிற மனுஷன் கான்ஃபிடெண்ட்டாக இருப்பான், ரெடியாக இருப்பான். என் நண்பர் ஒருத்தர் இருந்தார், அவர் நிறைய இன்டர்நேஷ்னல் ட்ராவல்லாம் போவார். அவர்கிட்ட 3 பெட்டி இருக்குது. இது வெளிநாடு போனால் பெட்டி, இது உள்நாடுக்குள்ளே ட்ராவல் பண்ணால் பெட்டி. ஆமாம், இது நான் வீட்டில் வந்தால் யூஸ் பண்ணுற பெட்டின்னு. அப்புறம் வீட்டுக்கு ஒரு பெட்டி வச்சுருக்கீங்க. ஆமாம், மிஸ்பிளேஸ் ஆகிடும், சில பொருள்கள்லாம் ஆகிடும். அப்பா வெளியூருக்கு போயிட்டாருன்ட்டு பொருளை மிஸ்பிளேஸ் பண்ணுவாங்க. அதனால் இங்கே இருக்கும்போது இந்த பெட்டி திறந்தனா எல்லாருக்கும் சேவிங் ஐட்டம்ஸு எல்லாமே, இங்கே போடுற வாட்சு, சிம்பிள் ட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்கும். நான் பிரதர் நீங்கள் ரொம்ப ஓவராக பண்ணுறீங்களேன்னு என் கூட வந்த ஃப்ரெண்டு சொன்னார். எனக்கு தோணுச்சு, இல்லை அந்த மனுஷன் ஆயத்தமாக இருக்கிறான். அவரோட பாஸ்போர்ட்டோட ஜெராக்ஸு, பிரிண்ட் அவுட்ஸு, அந்த ஃபில் பண்ணுறத ஃபார்முங்க எல்லாமே அதில் இருக்குது. இதில் ஆதார் கார்டு ஜெராக்ஸு, ட்ரெயின்லலாம் ட்ராவல் பண்ணால் காட்டுறதுக்கு எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. பூட்டு சாவி உட்பட. வாவ், a person who is fully prepared is a strong person. அவனுக்கு தெரியும் இத்தனை மணிக்கு இது நடக்கும், இப்படி பண்ணுவேன் அப்படின்னு. எத்தனை பேர் நீ ப்ரிப்பேர்டாக இருக்க போகிறீங்க? யாருமே ஆயத்தமாக இல்லை. இன்றைக்கி ப்ரிப்பேர்டாக இருங்க, பிளான்டாக இருங்க. லெட்ஸ் பிளான். நம்ம பெஸ்ட் பிளானராக இருந்தோம்னா பூமியின் உயர்ந்த இடங்களில் ஆனால் நம்மளை மேலே கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பார். ஏன்னா பிளானிங் தான் நம்ம மேலே ஒரு லீடர்ஸ்க்கு ஐடியாஸ் கொடுக்க போகுது. ஆமென். எத்தனை பேர் பிளான் பண்ண போகிறீங்க? வெரி குட். நியாயஸ்தானத்தில் மற்றவர்களுக்கு விரோதமாய் வஞ்சகம் பேசாது. மற்றவனுக்கு தீமை செய்தான் நானும் அவனுக்கு தீமை செய்வேன் என்று சொல்லாது. சோம்பேறியாய்
இருக்காது. அவனுடைய திராட்சை தோட்டம் வித்தியாசமாக இருக்கும். அவனுடைய திராட்சை தோட்டம்னா இருக்கும், சோம்பேறியோட திராட்சை தோட்டத்தில் முள் முளைச்சிட்டு இருக்கும். நான் முளைச்சிருக்கோம், முள் முளைச்சி இருக்கும். நம்ம லேசியாக இருந்தோம்னா இப்போ முள் வந்து வெளியிலாம் முளைக்கல, நம்ம மேலே இங்கன்னா ஒட்டடம் முளைச்சிட்டு இருக்கோம். நம்ம வீட்டில் என்ன முளைச்சிட்ருக்கோம்? ஒட்டடம் முளைச்சிட்ருக்கோம். ஒருவேளை நம்ம லேசியாக ஸ்லக்கடாக இருக்கமான்னு தெரியல. அவன் வீட்டுக்கு போனேன்னா சாலமோன் ராஜா விசிட் பண்ணுறாரு, எல்லாருக்கும் வீடு கொடுக்குறாரு, விசிட் பண்ணுறாரு. பார்த்தா என்ன இருந்துச்சு? லேண்டில் முள் முளைத்திருக்கிறது. அதை பார்த்து சிந்தனை பண்ணாரா, ஏன் இவனுக்கும் 1 ஏக்கர் லேண்டு தான், அவனுக்கும் 1 ஏக்கர், இவன் வந்து திராட்சை பழம் பிஸ்னஸ் பண்ணுறான், அவன் முள்ளு போதாரா இருக்கே, என்ன பண்ணிட்டான் அப்படின்னு வீட்டுக்கு போய் பார்த்தா தூங்கின்னு இருக்காரா. இன்னும் கொஞ்சம் தூங்குகிற நேரம் இருக்கிறது, எழுந்திருக்கிற நேரம் இருக்கிறது. நம்முடைய கிளாக்லாம் மாறிடுச்சிங்க. உண்மையில் பாஸ்டர் ஆகிய நானே நிறைய சஃபர் ஆகிறேன். லேட் நைட்டில் நம்ம தூங்க போகிறோம். லேட் நைட் தான் ஃபோன் கால்ஸ் வருது. ஜனங்களுக்கு 11 மணி வந்து நார்மல் டைம் மாதிரி இருக்குது. என்னையா சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை மணிக்கு? 11 மணிக்கு. காலையில் 11 மணிக்கு நம்ம அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சாப்பிட்டாச்சான்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க? இப்போ தான் எழுந்தாண்டுறாங்க. இப்போ இப்படி ஒரு கிளாக்கில் உள்ள நடுவில் நின்று மாட்டின்னு இருக்கோம். அப்போ காலையில் சொல்லுது இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், நைட்டு சொல்லுது இன்னும் கொஞ்சம் கழித்து தூங்கலாம் என்று. வி வில் பிகம் ஸ்லகட். ஏன்னா காலை என்பது ஏர்லி மார்னிங். வெஜிடேஷனு, ஃபார்மிங்கு, கார்டனிங்லாம் 11 மணிக்கு செய்கிறதில்ல, காலையில் 6 மணிக்கு செய்வது. ராஜா விசிட் வராரு, சாலமோன். இது சாலமோன் ராஜா. அவனை போய் பார்த்தா அவன் வந்து இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும்ன்றானா. யார் தட்டுறாரு வீட்டை? சாலமோன் ராஜா. டொக் 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 டொக். என்னப்பா டியூட்டிக்கு போகலையா? இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து தூங்கி எழுந்து போவேன், இன்னும் கொஞ்சம் நித்திரை செய்யட்டும். அதுக்குள்ளே வெயில் வந்துடும் பிரதர், பர்ஃபார்மன்ஸ் லெவல் கம்மியாக இருக்கும். ஏன் தெரியுமா? பெரியவங்க நம்மளை காலையில் ஏச்சிக்க சொல்கிறாங்க. காலையில் 6 மணிக்கு எழுந்து படித்து பாருங்கள், தூங்கி எழுந்து காலையில் 10 மணிக்கு படித்து பாருங்கள். 6 மணிக்கு எவ்வளோ மண்டையில் ஏறுது, 10 மணிக்கு எவ்வளோ ஏறுதுன்னு பாருங்கள். காலையில் 6 மணிக்கு எழுந்து பாத்திரம் தொலைக்கி பாருங்கள், காலையில் 10 மணிக்கு பாத்திரம் தொலைக்கி பாருங்கள். எப்போ செய்கிறதுக்கு நிறைய தெம்பு இருக்கும்? காலையில் 6 மணிக்கு. எப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்? எப்போ மார்னிங் ஃப்ரெஷ்னஸ் வரும்? அதனால தாங்க சொன்னாங்க காலையில் தூக்கத்தை நீ கலைஞ்சிக்கணும் மகனை, எழுந்துட வேண்டும் என்று. அப்படி செய்யாதவன் அவன் ஸ்டார்ட் பண்ண முடியாது. த ஏர்லி பேர்ட் கேச்சஸ் த ஏர்லி ப்ரே. சீக்கிரமாக கிளம்பி போகிற பறவைக்கு சீக்கிரமாக சாப்பாடு கிடைக்கும். அப்படி செய்யாதவனுக்கு வறுமை வருமா? எப்படி வருமா? இந்த வறுமை ஆயுதம் மனிதனை போல இருக்குமா, ஆர்ம்டு மேன் போல. ஒரு மிலிட்ரி துப்பாக்கிலாம் வச்சுட்டு முட்டிலே இறானா இருப்பேன் தானே, ஏன் இல்லைனா சுற்றுவேன். அது போல் வறுமை சொல்லுமா, நீ வறுமையிலே தான் இருக்கணும், அப்படியே இரு. அவ்வளோ அலர்ட்டாக வந்து நின்று அவனை பாவர்ட்டி மேற்கொள்ளும் என்று சாலமோன் ராஜா சொல்லுகிறார். திருச்சபை இதில் ஒரு அட்வைஸ் கூட எந்த சொந்தமானதில்லை, ஞானி நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். How many of you are willing to join? எத்தனை பேர் இதை கேட்டுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறீர்கள்? ஆண்டவரே, நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். வாங்க நம்ம ப்ரே பண்ணலாம். கண்களை மூடி ஆண்டை நோக்கி பார்ப்போம். God is there. கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லிக் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். நம் தேவன் நல்லவர், நம் தேவன் வல்லவர், நம் தேவன் வாக்கு மாறாதவர், நம் தேவன் பரிசுத்தர். கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம் திருச்சபையை. God is going to talk with us. கர்த்தர் நம்மை இன்றைக்கு பலப்படுத்தி நமக்கு சகாயம் செய்கிறார். ஓ ரீதாலபா ஷே ரே 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 ரே. பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் என்னை நிறைத்து ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையால் என்னை நிறைத்து
தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்று ஆலோசனை கர்த்தரே என்னை ஆளுகை செய்யும் ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்று ஆலோசனை கர்த்தரே என்னை ஆளுகை செய்யும் வாரும் தூய பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம் உம் வல்லமையால் என்னை நிறைத்து என்னை ஆளுகை செய்யும் என்னை ஆளுகை செய்யும். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை ஆராதனையில் நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரத்தின் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசினீரே. இந்த வேளையில் எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. இந்த நேரத்தை உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. வேதாகமத்தில் இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் ரொம்ப ஒரு விசேஷமான புஸ்தகம். இந்த வேதாகமத்தில் உள்ள இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை சாலமோன் பெரும்பாலான பகுதியை எழுதியிருக்கிறாரு. 30ஆம் அதிகாரத்தை ஆகூர் எழுதியிருக்கிறாரு. 31ஆம் அதிகாரத்தை லெமுவேல் எழுதியிருக்கிறாரு. முழுக்க முழுக்க இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் ஞானத்தை தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இந்த ஞானத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்வோம் என்றால், ஆண்டவரை ரெஸ்பெக்ட் பண்ணும் பொழுது, ஆண்டவருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கும் பொழுது அந்த ஞானத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த காட்லி விஸ்டமை, இந்த தெய்வீக ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது என்னவெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆட் ஆன் ஆகுதுன்னு நம்ம பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ஆவிக்குரிய வளர்ச்சி, இன்னும் பல காரியங்களை சாதுரியமாக சமாளிக்கக்கூடிய திறனையும் இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. இதில் இன்றைக்கு நம்ம வாசித்த இந்த அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வசனம் சொல்லுகிறது, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் ஆகாது. இந்த எரிச்சல் அப்படிங்கிற ஒரு காரியம் நம்மக்கிட்ட அந்த காரியம் இல்லை, அவங்கக்கிட்ட அந்த காரியம் இருக்கிறது என்று சொல்லி நமக்கு ஒரு கோபம் கலந்த ஒரு எமோஷன் நம்மளுக்குள்ளே வருது. ஆனால் இங்கே வேதம் நமக்கு திட்டம் தெளிவாக கூறுகிறது, நீ பொல்லாதவர்களை பார்த்து எரிச்சல் ஆகாத. அதே மாதிரி துன்மார்க்கர், த விக்கட் பீப்புள், அவங்க மேலே நீ பொறாமை கொள்ளாத. அவனுடைய ஆசீர்வாதம் என்னிடத்திலிருந்து வந்தது அல்ல, அது சாத்தானிடத்திலிருந்து வந்தது. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு தேவன் வேதனையை கூட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை நீங்கள் பொல்லாதவர்களை பார்த்து, நான் இவ்வளோ உத்தமமாக வாழ்கிறேன், நான் உண்மையாக இருக்கிறேனே, எனக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லையே, அல்லது எனக்கு இந்த வாழ்க்கை இல்லையே, எனக்கு இந்த சுகபோகம் இல்லையே என்று நம்ம யோசிக்கும் பொழுது, நாம் ஒரு விஷயத்தை நம்முடைய மனதில் சொல்லி நம்மை நாம் தேற்றிக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு ஐஸ்வர்யத்தை தரப்போகிறது. எனக்கு சாத்தானுடைய எந்த ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு நல்ல முடிவு இல்லையா. ஒரு நீதிமானாக வாழ்ந்தவருடைய மரணத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அவங்க ரொம்ப சிம்பிளான ஒரு ஆளாக இருந்திருப்பாங்க அந்த வாழ்கிற பகுதியில். ஆனால் அவருடைய மரணத்தை பார்க்கும் பொழுது அவங்க எவ்வளோ டிக்னிட்டியோடு, எவ்வளோ பெருந்தன்மையோடு, எவ்வளோ மானத்தோடு, எவ்வளோ அவங்க கண்ணியத்தோடு அவங்க அந்த பகுதியில் வாழ்ந்திருக்கிறார்கள்ங்கிறது தெரியும். தேவ ஜனமே, துன்மார்க்கனுக்கு நிச்சயமாக நல்ல முடிவு இல்லை. துன்மார்க்கருடைய விலக்கு அழிந்து போகும். ஆனால் கர்த்தர் நமக்கு நிச்சயமாக பூரண ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இப்பொழுதும் நம்ம ஆண்டவரோடு கூட பேச போகிறோம்.
ஒருவேளை நமக்குள்ள அந்த ஏக்கம் இருந்துட்டா, இவங்களுக்கெல்லாம் இந்த வசதி இருக்கே, எனக்கு இந்த வசதி கொடுக்கலையா ஆண்டவரே, ஒருவேளை நான் அந்த குடும்பத்தில் பிறந்திருந்தா, ஒருவேளை நான் அந்த தொழில் பண்ணியிருந்தா எனக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்குமா, இந்த மாதிரி நினைவுகள் நம்ம யோசித்திருந்தோமானால் நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம மன்னிப்பு கேட்போம். இந்த பொறாமையான இந்த பொறாமை, இந்த ஊழல், இந்த ஏமாற்றுதல், இதை எல்லாவற்றிலிருந்தும் எச்சரிக்கையாக நாம் காத்து கொள்ள வேண்டும். நம்ம ஆண்டவரிடத்தில் நம்ம மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரை என்னை மன்னித்து விடுங்கப்பா. உலகமும் உலக பிரகாரமான பொருட்கள் மேலே நான் ஆசை வைத்ததற்காக, அதற்காக நான் ஏங்கினதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன்ப்பா. நீங்கள் எனக்குள்ள ஆவியானவர் வந்து என்னை பலப்படுத்துங்க, என்னோடு கூட நீங்கள் பேசுங்க, என்னோடு கூட நீங்கள் இடைப்படுங்க. எங்கள் அன்பின் தேவனே, இதோ எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய கரங்களில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையானது உமக்குள்ள வேரூன்றி வளர தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. எங்களுடைய வாழ்க்கையானது உத்தமமாக வாழ, நற்குணத்தோடு கூட வாழ, ஞானமாக வாழ தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல எல்லா விதமான பொறாமைகள், இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல எல்லா விதமான ஊழல், அநீதி, ஏமாற்றுதல், அநியாயங்கள், இவை எல்லாவற்றிலிருந்தும் என்னையும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் விலக்கி பாதுகாத்து கரை திரை அற்றவர்களாக அப்பா உம்முடைய மனவாட்டியாக உம்மை மாத்திரம் நோக்கி பார்த்து உண்மையான வாழ்க்கை வாழ என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கிருபை அளிப்பீராக. உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நாங்கள் உண்மை கிறிஸ்தவர்களாக வாழ, பெயர் கிறிஸ்தவர்களாக அல்ல அப்பா, உண்மையான கிறிஸ்தவர்களாக, உண்மையை நோக்கி பார்க்கிறவர்களாக, உம்முடைய பெயரை தரித்தவர்களாக, உம்முடைய சிலுவையை சுமந்தவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய சபையையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஷாலோம். ஹேவ் a blessed day. God bless you. கடைசி ஆசீர்வாதத்தின் நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.